சென்னை எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் படிந்த எண்ணெய் கழிவுகளால் பறவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணியிடம் கேட்கலாம். சதீஷ்மணி, வணக்கம். தற்பொழுது இந்த விவகாரத்தால பறவைகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நிலவரம்? எண்ணூர் எண்ணெய் கசிவு காரணமாக அந்த எண்ணூர் மற்றும் அதனுடைய முகத்துவாரம் பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இந்த எண்ணெய் கசிவினால பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதியில் மட்டும் இல்லாம பக்கிங்ஹாம் கால்வாய், அதே போல பொசஸ்தலை ஆறு, இது இல்லாமல் ஆறுகள் கடலில் சென்று கலக்கக்கூடிய அந்த முகத்துவாரம் பகுதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புகைப்பட காட்சிகள் தான் இந்த எண்ணூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள முகத்துவாரங்களில் உள்ள இந்த எண்ணெய் கசிவினால் பறவைகள், நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பறவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதனுடைய உடம்பு முழுவதுமாகவே அந்த எண்ணெய் கழிவுகள் மேலே பட்டு கிட்டத்தட்ட கருப்பு ஒரு வெள்ளை நிற அந்த கொக்குகள், நாரைகள் உள்ளிட்ட பறவைகள் எண்ணெய் கசிவின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு கருப்பு நிறத்தில் காட்சி அளிக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் தான் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இந்த ஏற்கனவே இந்த எண்ணெய் கசிவின் காரணமாக சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை, அதே போல மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்டவர்கள் அந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணிகளை ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த எண்ணெய் கசிவு காரணமான சிபிசிஎல் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கு. மேலும் இவங்க சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்டவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அவங்க அந்த சிபிசிஎல் நிறுவனமே அங்கு வெளியான அந்த கசிவு எண்ணெய்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நேற்று வரைக்கும் ஒரு 40 டன் அந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றி இருப்பதாக அரசுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த எண்ணெய் கசிவானது என்னன்னா, இது இந்த கச்சா எண்ணெய் தயாரிப்பதற்கான அந்த எண்ணெய் கசிவு என்பதால் இது பறவைகளுக்கோ அல்ல மனிதர்களுக்கோ அந்த உடம்பில் ஏற்பட்டால் ஒரு சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் கசிவு என கூறப்படுகிறது. எனவே அதன் காரணமாக மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் இயற்கைக்குமே கடும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் முகத்துவாரம் பகுதி என்பதால் அங்கு கிட்டத்தட்ட இந்த பல்லுயிரின பெருக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மாங்குரோவ் காடுகளும் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் அளவிற்கும் இந்த எண்ணெய் கசிவின் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. மாங்குரோவ் காடுகள் கிட்டத்தட்ட ஒரு உயிரின பெருக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. மேலும் அதனை சுற்றி வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பறவைகளின் அந்த புகைப்படம் தான் தற்போது வெளியாயிருக்கிறது. கிட்டத்தட்ட உடம்பு முழுவதுமே அந்த எண்ணெய் கசிவினால் அந்த பறவைகள் பாதிக்கப்பட்டு அந்த இருக்கக்கூடிய காட்சிகள் தான் தற்போது வெளியாயிருக்கிறது. ஏற்கனவே அரசு சார்பில் வனத்துறை, மாசு கட்டுப்பாட்டுத்துறை, அதே போல சுற்றுச்சூழல் துறை உள்ள அதிகாரிகள் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு அந்த எண்ணெய் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இதுல என்னன்னா, இந்த எண்ணெய் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவி இருப்பதால முகத்வாரம் பகுதியில தான் எண்ணெய் கழிவுகளை அகற்றி வருகின்றன. ஆனால் இது பின்னோக்கி சென்றால் அந்த நிலப்பரப்பு, அதே போல ஆற்று பகுதி, அதே போல குடியிருப்பு பகுதியிலையும் எண்ணெய் எவ்வளவு தேங்கி இருக்கு அப்படிங்கிறதையும் ஆய்வு எடுத்துட்டு வராங்க. இதுக்காக ஐஐடி பேராசிரியர் நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அவர்கள் எண்ணெய் மொத்தமாக சிபிசிஎல் நிறுவனத்துல எவ்வளவு எண்ணெய் கசிஞ்சா இருக்குங்கிற தகவல் இதுவரைக்கும் வெளியிடப்படாததால அவங்க ஒரு ஆய்வு நடத்திட்டு இருக்கிறாங்க. மேலும் இந்த முகத்வாரம் மற்றும் அதனை சுற்றி உள்ள கடல்வாழ் உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், அந்த ஆறு உள்ளிட்டவை கடுமையாக அந்த உயிரினங்களே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஆற்று குடியிருப்பு பகுதி மற்றும் ஆற்றின் ஒரு பகுதியில தரைப்பகுதியிலையும் எண்ணெய் அந்த கசிவுல இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் எண்ணெய் கழிவுகள் நீக்கப்பட்ட இடங்கள்ல கூட மண்ணிலும் கிட்டத்தட்ட ஒரு அடி ஆழத்துக்கு அந்த எண்ணெய் கசிவுகள் இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. நீரில் உள்ள எண்ணெய் கழிவுகளை கடும் முயற்சிக்கு பின்னர் அகற்றி வரும் நிலையில மண்ணில் உள்ள அந்த எண்ணெய் கசிவுகளை அகற்றுவது என்பது ஒரு கடும் சவாலான பணியாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அதனையும் இந்த மீட்பு அந்த வனத்துறை, சுற்றுச்சூழல் துறை மற்றும் வனத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் அதனை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து நிபுணர்கள் ஆலோசித்து அந்த நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். தொடர்ந்து இது ஒரு இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் பறவைகளுக்கும் கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக சுற்றுச்சூழல் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.